இங்க பாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்து 2 மாசம் தான் ஆகுது. இந்த வண்டியில என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பெயிண்ட் நெறைய விடுதுங்க. பெயிண்ட் வந்து சரியே இல்லைங்க. பெயிண்ட் ரூ. 1,00,000 போட்டு வண்டி வாங்கி, இங்க பாருங்க இந்த பெயிண்ட் பாருங்க 2 மாசம் தான் ஆகுது நான் வண்டி வாங்கி. இங்க பாருங்க. இந்த பெயிண்ட் எப்படி உரியுதுன்னு பாருங்க. 2 மாசத்துலயே இந்த பெயிண்ட் பாருங்க. தெரியுதுங்களா? எப்படி உறிஞ்சிருக்குது பாருங்க. இதுல இதுலருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேல இது வரைக்கும் உறிஞ்சிருக்குது. பெயிண்ட் எவ்வளோ உறிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இப்படி விட்டுதுன்னா, ஒரு டைமுமே இந்த பைப்ல இருக்கிற அத்தனை பெயிண்ட் விட்டுரும். இது பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா துரு பிடிச்சிரும். பாருங்க 95,000 வருதுங்க வண்டி. கிட்டத்தட்ட ரூ. 5,000 தான் கம்மி ரூ. 1,00,000. ம். இந்த பெயிண்ட் இப்படி உறிஞ்சுதுன்னா, இது இன்னும் பேட்டரி வாரண்டி 5 வருஷம் குடுத்துருக்குறாங்க. அன்ன வரைக்கும் வண்டி தாங்குமாங்கிறது இப்ப தெரிய மாட்டேங்குது. பேட்டரி தாங்கிற மாட்டிருக்குது. வண்டி தாங்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. வண்டி இப்படி பெயிண்ட் உறிஞ்சு எப்படிங்க? பெயிண்ட் பார்த்தீங்கன்னா, 2 கோடு அடிக்கணுங்க. ஒரே கோடு தான் அடிச்சிருக்கிறாங்க. உள்ள ஒரு மட்டி பெயிண்ட் அடிச்சு, மேல மறுபடி இன்னொரு பெயிண்ட் இந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கணும். சும்மா ஒரே இது அடிச்சிருக்கிறாங்க. அப்படியே அக்கக்கா உறிஞ்சிட்டு வருது. பெயிண்ட் சரியில்லாத இப்படி பண்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிரச்சனை இதுல என்ன அப்படின்னா, இங்கேயும் பாருங்க. வண்டி சர்வீஸ் கூட்டிருந்தேங்க. அவங்க வண்டி சர்வீஸ் கூட்டிருந்தப்போ, இந்த வாட்டர் சர்வீஸ்லாம் போட்டு ஆயில் எல்லாம் அடிச்சு விட்டுருந்தாங்க. இங்க வீட்டுல வந்து பார்த்தா என்ன ஆகி போயிருதுங்க, இந்த மர்க்கேடு ஃப்ரண்ட் மர்க்கேடு இருக்கு பாருங்க. இந்த மர்க்கேடுக்குள்ள கழுவ மாட்டேங்கிறாங்க. இதுல பாருங்க இந்த இந்த பகுதி இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அடியால வந்து பாத்தீங்கன்னாங்க நல்ல மண்ணு ஏகப்பட்ட மண்ணு இதுல இருக்குதுங்க. அப்படியே அக்கக்கா இருக்குது. என்னடான்னு வந்து கைவிட்டா கட்டி கட்டியே மண்ணு வருதுங்க. அப்புறம் மண்ணும் வருது கூட பாத்தீங்கன்னா பெயிண்டும் வருதுங்க. இதுலயே அப்படித்தான் ஏகப்பட்ட பெயிண்ட் உள்ள உறிஞ்சிருச்சுங்க. உள்ள எத்தனை உள்ள எப்படி இருக்குன்னு தெரியலங்க. எல்லாம் வெறும் ஆங்கில தான் துருப்பு ஏறிடு, சீக்கிரமா துருப்பு ஏறிடுங்க. இங்கேயே அப்படித்தான் உள்ளுக்குள்ளேயும் பெயிண்ட் விடுதுங்க. இதுக்குள்ளேயும் கழுவுறது இல்லைங்க. அப்புறம் மேலே கழுவுறது இல்லை. சர்வீஸ் பண்ணாங்கன்னா நம்ம சரியான படி கழுவ மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லாக ப்ரெஷர் பிடிக்கிறாங்க. ப்ரெஷர் பிடிச்சாங்கன்னா சில வண்டியில எல்லாம் பெயிண்ட் உறிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டிக்கர் விட்டுறதுன்னு சொல்கிறாங்க. வண்டி சர்வீஸ் வந்து இந்த ஆம்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து சரியான சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க. நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்ம வண்டி வந்து நாம் பொண்ணாட்ட போத்தி வச்சு கரெக்டாக கொண்டு போய் விட்றோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா வண்டி சர்வீஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீரல் போட்டு விட்டுறாங்க. வண்டி எடுத்து நிறுத்தும் போதா இருக்கட்டும், அந்த துணியிலையா இருக்கட்டும், கொஞ்சம் பொறுப்பு இல்லாத பார்த்தீங்கன்னா கீரல் போட்டு விட்டுறாங்க. அப்புறம் ஒரு டைம் நான் ஒரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வண்டி பார்த்தீங்கன்னா இந்த லாக் உடச்சிட்டாங்க. ஜார்ஜ் போடுற இல்லைங்களா, இந்த லாக் உடச்சி சும்மா வச்சு விட்டுட்டாங்க. சர்வீஸ் பண்ணுற பசங்க உடச்சி வச்சு விட்டுட்டாங்க. இங்கே வந்து இப்படின்னு இருக்கிறாங்க, லாக் அப்படியே எல்லாம் விழுந்துருச்சு. கேட்டால் நாங்கள் எல்லாம் நல்லத்தான் பண்ணுன்னு அப்படிங்கிறாங்க. சின்ன விளையாட்டு பசங்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டுக்கு சில இடத்துல எல்லாம் அப்படி பண்றாங்க. சரியில்லாத பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்து கவனிக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன பிரச்சனைன்னா, முதல்ல சர்வீஸ் சரியா பண்ணணும். இந்த பெயிண்ட் எல்லாம் வந்து உரியுது பாத்தீங்களா, அது கொஞ்சம் நல்ல முறையா பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணும். இப்பவே இப்படி உறிஞ்சுதுன்னா நாங்க என்ன எவ்வளவு காலத்துக்கு இந்த வண்டி வச்சு ஓட்ட முடியும்? பெயிண்ட் இப்படி உரியுது. சரியான பெயிண்ட் அடிச்சு கொடுக்க சரியான பெயிண்ட் மேலாவது வர வண்டியிலையாவது பெயிண்ட் நல்ல முறையா நீங்க அடிக்கணும். மற்றபடி இந்த வண்டியில ஓட்டுறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த சுவிட்சு தான் இது கொஞ்சம் சீக்கிரமா லூஸ் ஆயிருது. இந்த சுவிட்சு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் லூஸ் ஆயிருது, செட்டாக அப்படியே ஆடுது. மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க, எந்த தொந்தரவும் இல்லை. வண்டி நல்லா இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பின்னாடி இதில் கோடுறோம் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு கோந்த அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு இந்த இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல போய் சீட்டு உட்காருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பின்னாடி ஆளுங்க கோந்தாங்கன்னா அந்த சீட்டு போய் கீழே வண்டி இந்த இதில் போய் முட்டுது. பின்னாடி சீட்டு இதுல பின்னாடி கோந்தாங்க, இது போய் கீழே முட்டுதுங்க. இதுல போய் வரையுது. அதுல கொஞ்சம் காயமாகுது. அதெல்லாம் அடுத்த டைம் சரியா பண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்ட் வந்து நல்ல முறையா அடிச்சு கொடுங்க. பெயிண்ட் வந்து இந்த மாதிரி விட்டுதுன்னா அக்கா விட்டுதுன்னா நான் அப்படியே வந்ததுன்னா இது எத்தனை வருஷத்துக்கு இது தாங்க சீக்கிரம் துருப்பு எறியுங்க. பெயிண்ட் சரியணும். அந்த பாருங்க, அதுக்கு நான் என்ன கலர், நான் தான் கருப்பு கலர் பெயிண்ட் இது ஒரு 50 மில்லி வாங்கிட்டு வந்து நான் தான் அந்த இடத்துக்கு அடிக்கணும், தேய்ச்சி விட்டு. வேற வழியே இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேற என்ன அப்படின்னா சர்வீஸு வந்து சரியாக பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் மெயின். அதை வந்து சரியான முடிக்க
ஒரு ஷோரூமில் அனுப்பி பசங்களை அனுப்பி நல்ல ட்ரைனிங் கொடுத்து நல்லா சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் விட்டா வண்டி நீட்டாக பண்ணி கொடுக்கணும். அதுதான் மெயினானது. அதை கொஞ்சம் பார்த்து ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கிட்டையும் வந்து சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப மெயின்.